ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஆதார் கார்டில் இப்போ வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கால அவகாசம் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ஆதார் புதுப்பித்தல் வந்து கட்டாயமா அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதார் புதுப்பிக்க முடியாது அப்படின்னு பல வதந்திகள்லாம் இருக்குது. அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். 10 வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஆதார் கார்டை நிச்சயமாக வந்து அப்டேட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டை வந்துட்டு செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள இந்த ஆதார் அட்டை புதுப்பித்தல் இலவசமாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இந்த ஆதார் கார்டை வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆதார் அட்டையை அவசியம் அப்டேட் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்கும் இருக்கும். இதுக்கான முழு தகவலும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒருவர் ஆதார் கார்டு எடுத்து 10 வருடங்கள் வந்து முடிஞ்சிருந்தாலும் அதை புதுப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. 10 வருடத்தில் சிலரின் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் மாறி இருக்கலாம். அதை கொடுத்து அப்டேட் செய்து கொண்டால் டெமோகிராஃபிக் அதன்டிகேஷன் பண்ணும்போதும் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். அதற்காக தான் இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அவசியமாக இருக்குது. இந்த ஆதார் கார்டு புதுப்பித்தல் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, 10 வருடத்திற்கு முன்னாடி எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் ஆதார் வந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக தற்போது 10 வருடத்திற்கு முன்பு ஆதார் கார்டு எடுத்த அனைவருமே இந்த புதுப்பித்தல் முறையை வந்து பின்பற்ற வேண்டும். செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள ஆதார் கார்டு புதுப்பித்ததால் ரூபாய் 50 கட்டணம் எதுவும் செலுத்தாமல் உங்கள் கார்டை இலவசமாக நீங்கள் புதுப்பிச்சு கொள்ளலாம். அதுவே செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதார் கார்டை நீங்கள் புதுப்பிச்சிங்க அப்படின்னா ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி தான் வந்து ஆதார் கார்டை வந்து நீங்கள் புதுப்பிக்கணும். புதுப்பிக்க வரும் நபர்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் அடையாள அட்டை, புதுப்பிக்க வரும் நபர்களின் புகைப்படம் உள்ள குடும்ப அட்டை, பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் அட்டை போன்ற ஆவணங்களை வந்து தேவைப்படுது. இலவசமாக ஆதார் அட்டை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா, அதிகாரப்பூர்வ உதவி அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டாவது UIDAI.government. அதற்கு பிறகு உங்கள் ஆதார புதுப்பித்தல் என்ற தலைப்பில் உள்ள பிரிவை நீங்கள் வந்து கண்டுபிடித்து இந்த இணைப்பில் கேட்கப்படும் அனைத்து விவரங்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக தகவல் புதுப்பிக்கப்பட்ட சில வேலை நாட்களாகவும் போர்ட்டலில் உள்ள URL பயன்படுத்தி உங்கள் புதுப்பிக்க கோரிக்கையை வந்து நீங்கள் சரிபார்க்கலாம். ஆதார் அட்டை புதுப்பிக்க எங்கு செல்லலாம் அப்படின்னா, அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் ஆதார் சேவை மையங்கள், வட்டாட்சியர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம், வங்கிகள், ஆதார் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று ஆதார் அட்டை வந்து நீங்கள் புதுப்பிச்சு கொள்ளலாம். மேலும் அரசாங்கம் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே இலவசமாக ஆதார் அட்டை வந்து புதுப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஆதார் சேவை மையங்களில் வந்து காலை முதல் மாலை வரை பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இலவசமாக ஆதார் அட்டையை புதுப்பித்து கொள்ள சில முகாம்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தந்ததால் சிறப்பாக இவர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இனிமேல் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி மட்டும் இல்லை, இப்போ டிசம்பர் மாதம் வரையும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.